ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. இன்றைக்கி நான் உங்களை பார்க்கறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு ரெண்டு பேரோட ஒரு சப்ஜெக்டை பற்றி நான் ஒரு சின்ன மெசேஜ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது ரெண்டு 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 பேர் இருந்த இடத்துல பஞ்சம் உண்டாயிற்று. அதில் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச ஒருத்தருக்கு ராஜாவானார். கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒருத்தன் வந்து பண்ணி மேய்ச்சான். அது எப்படி, அது யார், அவங்க ரெண்டு பேரும் நம்ம பார்க்கலாம். அவங்க தாங்க யோசேப்பு, இளையகுமாரன். யோசேப்பு வந்து வலுக்கட்டாயமாக தன்னோட சகோதரனால் விற்று போடப்பட்டான். அவர் விட்டுறதுனால அங்கே போய் அவர் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து பலவிதமான சோதனைகளை அவர் சகிச்சு அந்த இடத்துல அவர் இருந்த தேசத்தில் என்ன இருந்தது, பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் அந்த இடத்துல அவர் ராஜாவாக இருந்ததுனால அந்த ராஜா ஆனதுனால அவரு நிமித்தமாக என்ன செஞ்சார், தன்னோட தகப்பனுக்கும் சகோதரனுக்கும் அரிசி, பருப்பு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கொடுத்து உதவி செஞ்சு அவங்க பசியை ஆற்றினார். அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் விற்று போடப்பட்ட யோசேப்பு, தள்ளப்பட்ட யோசேப்பு கர்த்தருக்கு கீழ்ப்படினதுனால அந்த இடத்துல ராஜாவானார். கர்த்தருக்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியாத இளையகுமாரன் இருக்கிறதெல்லாம் பாக பிரிவினையாக கொண்டு போன இளையகுமாரன் இருந்த இடத்துலையும் பஞ்சம் உண்டாயிற்று. அவன் கையில் இருந்த எல்லாமே அழிஞ்சு போய் அந்த இடத்துல பண்ணி மேய்ச்சான்னு சொல்லி வேதவாசனம் சொல்லுது. கர்த்தருக்கு பயந்த யோசேப்பு ராஜாவானார். கர்த்தருக்கும் தகப்பனுக்கும் பயப்படாத இளையகுமாரன் தன்னோட ஆஸ்தியெல்லாம் விட்டு அழிச்சு விட்டு நண்பர்களோடு சேர்ந்து வீணான காரியங்களில் சேர்ந்து தன்னுடைய ஆஸ்தியும் தன்னுடைய பங்கையும் என்ன செஞ்சார், அதாவது வீணாக தண்டமாக செலவழித்து விட்டு அங்கே அந்த இருந்த இடத்துல பஞ்சம் உண்டாடுறதுனால பசி பட்டினியாக பண்ணி தீண்டதெல்லாம் செஞ்சார். அந்த தவிட்டு அவர் சாப்பிட்டார் சொல்லி வேதவசனத்தில் நம்ம பார்க்குறோம். இதுதாங்க தேவனுக்கு கீழ்ப்படியரோட வாழ்க்கை. விற்று போட்டாலும் தள்ளப்பட்டாலும் தனித்து விட்டாலும் அவர் அங்கே ராஜா. கர்த்தருக்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியாத இளையகுமாரன் பாருங்கள், கீழ்ப்படியாமல் போனதுனால அங்கே அவன் பண்ணி மேய்ச்சான்னு சொல்லி வேதவசனத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்க விற்று போட்டாலும் ராஜாவாக தான் இருப்பாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிவாங்க. அவங்க வசதியானவங்களாக இருந்தாலும், அவங்க வந்து ஆஸ்தியாக இருந்தாலும், அவங்க அந்த இடத்துல தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த இடத்துல பண்ணி தான் மேய்ப்பாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருங்க. எவ்வளோ உங்களுக்கு ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், உங்களுக்கு எல்லாமே இருக்கலாம். மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறவங்களா இருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க. எப்பவும் நீங்கள் தீமிராவோ ஆண்டருக்கு பயப்படாமல் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்காதீங்க. ஞானமாக நடந்துக்குங்க. இளையகுமாரனை போல் ஆஸ்தியை அழிச்சிட்டு கடைசியாக அவர் பண்ணி மேய்ச்சார் இல்லைங்களா, அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நீங்கள் வராதிங்க. நான் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடுவேன், எனக்கு பணம் இருந்தால் போதும், பணம் இருந்தால் என் வாழ்க்கையில் நானே செஞ்சிடுவேன், எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிடுவேன், பணம் வந்துட்டால் நான் செஞ்ச தவறெல்லாம் மன்னிக்கப்பட்டுரும், எல்லோரும் என்னை வந்து மதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பணம் தான் சொல்லி பணத்தை நாடி நீங்கள் போனீங்களன்னா கடைசியில் பண்ணி தாங்க நீங்கள் மேய்க்கணும். விற்று போட்டாலும் தள்ளப்பட்டாலும் அவர் தனித்து நின்னாலும் அந்த இடத்துல ராஜாவானார். அதுக்கு காரணம் தேவன் அவரோடு கூட இருந்ததுனால. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் மாத்திரம்தாங்க நம்ம வந்து ராஜாவாக இருக்க முடியும். கர்த்தர் நம்மோடு கூட இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து பண்ணி தான் மேய்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.